நல்ல மழை பெய்யுது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கொஞ்சம் முள்ளங்கி விதை போட்டோம்ல, செடி வளர்ந்துச்சுல. முள்ளங்கி இன்னும் ஆயிருக்காது. ஆக்சுவலாக முள்ளங்கிக்காக எல்லாம் நாங்கள் போட்டது. எனக்கு அந்த முள்ளங்கி கீரை பயங்கரமாக பிடிக்குமா, அதனால் நான் அவர்கிட்ட சொல்லி முள்ளங்கி கீரைக்காக முள்ளங்கி விதை போட்டு அது இப்போ செடி முளைச்சிருக்கு. அதனால இப்போ பறிக்க முடியுமான்னு போய் பார்க்குறோம். சரியா, சூழ்ச்சி போன சரக்கல்ல. ஹாய், நல்ல மாங்காய். വലുതായ ഒരു മാങ്ങ പറിക്കാൻ പറ്റുമോ? ഉപ്പിലിട്ട് കഴിക്കാൻ. கத்திரிக்காய் இருக்கு இங்க, உள்ளுக்குள்ள ஒரு கத்திரிக்காய் இருக்கா, ஒளிஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த வாட்டிலாம் பச்சை கத்திரிக்காய். ஆக்சுவலி சிவப்பு கத்திரிக்காய் செடி வச்சிருந்தோம். செடி தான் பெருசாச்சு தவிர காயும் வரல, ஒன்றும் வரல. அதனால் அதெல்லாம் பிச்சு போட்டோம் எல்லாம். அப்புறம் அங்கெல்லாம் பாவக்காய்லாம் பழுத்துருச்சு. இதெல்லாம் வித்துக்கு தான். காய் பறிச்சாச்சு. அப்புறம் இது இந்த இடத்துல ஒரு நல்ல சூப்பர் சொரக்கா இருந்தது. வீடியோ தான் எடுக்க மறந்து போச்சு. சில நேரம் அப்படி தான் ஆகிடும். ஆவேசத்தில் வீடியோலாம் எடுக்காமல் பறிச்சிருவோம். இருக்கா? ஜாலி ஜாலி முள்ளங்கி கீரை. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து காய் வரும். மாங்காய் பாருங்களேன், பிஞ்சிலே பழுத்து தொங்குது. மாங்காய் சீசன். ஊறுகாய் போட சூப்பராக இருக்கும். பப்பாயா கூட வருது, தெரியுதா? காடு ஒடிச்சு கிடக்குது. கேபேஜு, இடி இடிக்குது டம டம டமா. பச்சை மிளகு செடி நிறைய வந்துச்சு. இப்போதான் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா, மழை காற்றுல அது கீழே விழுந்துடும். அதுக்கும் மீறி வந்தால் தான் உண்டு. அது விளைஞ்சதல்லே ചേട്ടാ? ஆ, பயர் வந்ததா? காய் ஆனால் குட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வளருமா இனி? அது வளரட்டப்பா.